ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட் 5ல் இருக்கின்ற கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, முதலாவது கேள்வியை இப்போ பார்ப்போம். பகுதி XBYA அகற்றப்பட்டுள்ள ஒரு சீரான சதுர தகடு உருவில் காணப்படுகின்றது. ABC ஆகிய புள்ளிகளினூடாக தகட்டுக்கு செங்குத்தான அச்சுக்களை பற்றி தகட்டின் சடத்துவ திருப்பங்கள் என்ன ஓர்டர்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கேட்டிருக்காங்க. அதுவும் 3 புள்ளிகள் ABC பற்றி கேட்டிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீரான தகடு, சதுர தகடு. ஆனா அதுலயும் என்ன செய்திருக்காங்கன்னா XBYA என்ற ஒரு பகுதியை அகற்றி வச்சிருக்காங்க. சோ அதுக்கு பிறகு இப்ப கேட்டிருக்காங்க 3 புள்ளிகளும் தொடர்பாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாண்டா என்ன எண்ணத்துல தங்கி இருக்கு, சடத்துவ திருப்பம் என்ன எண்ணத்துல தங்கி இருக்கு. சோ இப்ப எங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், என்னவா இருக்க போகுது, I is equals to mr². சோ இதுல முக்கியமான விஷயம் என்னது, ஆரை கூட கூட, அதாவது ஆர் வந்து கூட கூட தான் என்ன நடக்க போகுது, சடத்துவ திருப்பம் கூட போகுது. அதாவது திணிவுகள் வந்து பக்கத்துல இல்லாம, இப்ப இந்த அச்சை பற்றி இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ் எடுக்கிறேன், இப்ப இது ரொட்டேஷனல் ஆக்சிஸ்டா ஒரு திணிவு வந்து இந்த இடத்துல இல்லாம தூர இடத்துல இருந்துச்சுன்னா இவட்ட சடத்துவ திருப்பம் கூடவா இருக்கு. ஏண்டா mr². சோ ஆர் கூடவா இருந்துச்சுன்னா, அதாவது மையத்துல இருந்தான தூரம், அச்சுல இருந்தான தூரம், டிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து கூடவா இருந்துச்சுன்னா என்னவா இருக்க போகுது, சடத்துவ திருப்பம் கூடவா இருக்க போகுது. ஸோ அதே டெக்னிக் தான் இங்கேயும் நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ எங்களுக்கு காண வேண்டியது என்னது, ஐஏல கூடவா இல்லாட்டி ஐபியில் ஐசியில் கூடன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா ஒப்பிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்ப்போம், இப்போ ஐசியில் இருக்கிற பாட்டையும் பார்ப்போம், ஐபியையும் ஒப்பிட்டு பார்ப்போம். எது ரெண்டுல கூடவா இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். ஸோ அதை கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ இந்த சதுரத்தையே நாங்கள் மூண்டா வெட்டி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சதுரத்தை நான் மூண்டா வெட்டிட்டேன், ஏன்னா 3 பீஸ் தான் இருக்கு, 4வது பீஸை நாங்கள் வெட்டி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த 3 பீஸையும் பார்த்தீங்கன்னா இந்த பி பாயிண்ட்டுக்கு பக்கத்துல என்ன நடந்திருக்க, இந்த பகுதி இருந்திருக்க, அதே மாதிரி இந்த பகுதியும் பக்கத்துலயே இருக்க, பி பாயிண்டோட தொடர்புல இருக்க. அதே மாதிரி இந்த பகுதியும் என்ன செய்யற, பி பாயிண்டோட தொடுகையில இருக்க போற. ஸோ இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன, 3 பகுதிகளும் பி பாயிண்ட்டுக்கு பக்கத்துல இருக்க. ஸோ இப்போ இதுல ஆரை வந்து பக்கத்துல இருக்கு, ஏன்னா ஆர் வந்து பக்கத்துல இருக்கு, ரேடியஸ் குறைவு. சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம், சி பாயிண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சி பாயிண்ட் பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இதையும் அதையும் மூன்றாவது பிரிப்போம். ஸோ இப்போ மூன்றையும் பிரிச்சிங்கன்னா என்ன அவதானிக்கலாம், இப்போ இந்த ஸ்கொயர் பிரச்சனை இல்லை, சி பாயிண்டோட ஜாயிண்டா இருக்கிற. ஆனா மீதி 2 ஸ்கொயரையும் பாருங்க என்ன நடந்திருக்கு, அவங்க ரெண்டும் ஒரு டிஸ்டன்ஸ் கூட டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாங்க, அதாவது தொடுகையிலே இல்லை. ஸோ கட்டாயம் என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் தூரம் கூட. ஸோ இப்போ பியோட ஒப்பிடும்போது என்ன நடக்க போகுது, சில இருந்து பார்க்கும்போது அதுல ஆர் வந்து கூடவே இருக்கு. ஒவ்வொரு சரியா சமனா பிரிச்சிருக்கேன், எம்எம்எம் பிரிச்சுட்டு ஆரை பார்க்கிறேன், என்ன நடக்குது, ஆர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கூடவே இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் கூடவே இருந்தா என்ன சொல்லலாம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது சடத்துவ திருப்பம் என்ன செய்ய போகுது, கூடவே இருக்க போகுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம், பியில இருக்கிற சடத்துவ திருப்பத்தை விட சில சடத்துவ திருப்பம் கூட. ரீசன் வந்து ஆரை வந்து கூட, அதாவது நீளம் வந்து கூடவே இருக்கு, தூரம். ஸோ இப்போ ஏயையும் பியையும் ஒப்பிட்டு பார்ப்போம், ஏக்கா பிக்கா. ஸோ அதுக்கு முதல் நாங்கள் எழுதி வச்சிடலாம், என்னது, பிக்கு வந்து குறைவு சியை விட. ஸோ அதுலயே நீங்க என்ன செய்யலாம், இப்போ இதுக்குள்ள என்னென்ன ஆன்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரலாம், இல்லாட்டி வேறு எந்த ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா சரி இந்த 4வது விட மட்டும்தான் இதுலயே பொருத்தம். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சி வந்து லெஸ் தேன் பின்னு தந்திருக்காங்க, ஐசி வந்து லெஸ் தேன் பின்னு. ஸோ அப்படி சான்ஸே இல்லை. ஸோ அதுவும் வராது. ஸோ 4வது ஆன்சர் தான். ஸோ டிரெக்டாவே இதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வேணும்னா இப்பயும் இப்படியும் நீங்க பார்க்கலாம், என்னது, ஏக்கும் சிக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, இப்ப ஏக்கு பாத்தீங்கன்னா அதே 3 ஸ்கொயர்ஸை எடுத்தோம்னா ஏக்கு என்ன நடந்திருக்கு, ஒன்று கூட இவருக்கு பக்கத்துல இல்லை, எல்லாமே என்ன செய்திருக்காங்க, தூரத்துல தான் நிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தூரம் கூட. ஸோ mr² பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, எல்லாத்துக்குமே ஆர் கூடவே இருக்கனால கட்டாயமா சில பாத்தீங்கன்னா ஒன்று பக்கத்துல இருக்கார், 2 தான் தூரத்துல இருக்கார். ஆனா இதே ஏல என்ன நடந்திருக்கு, 3மே தூரம். ஸோ தூரம் கூடும் போது என்ன நடக்க போகுது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கூட போகுது. ஸோ ஏ தான் என்னவா இருக்க போகுது, ஆக கூடவாக இருக்க போகுது. அதுக்கு அடுத்ததா ஐசி இருக்க போகுது. அதுக்கு அடுத்ததா தான் என்ன நடக்க போகுதுன்னா ஐபி இருக்க போகுது. ஸோ ஓடல்ல பாத்தீங்கன்னா முதலாவதா வரப்போறது எத்தனையாவது ஆன்சர், சரியான ஆன்சர் 4th ஆன்சர் தான் சரியா இருக்க போகுது. ஸோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு கிடை மேற்பரப்பின் மீது ஒரு பெட்டி வைக்கப்பட்டு, ஒரு பாக்ஸ் வந்து ஒரு மேற்பரப்புல வைக்கிறாங்களா, வச்சிட்டு பெட்டியின் மீது ஒரு கிடை எஃப் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. கிடையாக எஃப் ஒரு ஃபோர்ஸ் பிரயோகிக்கிறாங்க.
நேரத்துடன் எஃபின் பெருமனின் மாறல் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. சோ நேரத்தோட எப்படி அந்த ஃபோர்ஸை மாத்துறாங்கன்னு தந்திருக்காங்களாம். சோ இப்ப அடுத்தது கேட்கறாங்கன்னா தாக்கும் அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மாற்றத்தை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இதோட மாறும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துப்பீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரை பாத்தீங்கன்னா சிலதுக்கு 2 ஆன்சரும் வந்திருக்கு. ஸோ இதுல கவனமா இருக்கணும். இப்ப நார்மலா நாங்க பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, இப்ப நாங்க ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்ப நாங்க ஃபோர்ஸை கொடுக்கும்போது எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் தான் மாற கிராஃப் தான் தந்திருக்கு. ஸோ இப்ப அதை கூட்ட என்ன நடக்கும், ஒரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அதாவது நிலையியல் உராய் விசை தான் ஃபர்ஸ்ட் தொலைப்பட்டு இருக்கு. அதை நான் விசையை கூட்ட என்ன நடக்க போகுது, கூடிட்டே வரப்போகுது. ஸோ ஒரு கட்டத்துல என்ன நடக்கும், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்துடும், அதாவது எல்லை உராய் விசை வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க ஒரு ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, கட்டாயமா அதுல தொழிற்படுற விசை வந்து குறைப்பது. ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் டக்குன்னு குறைஞ்சிருவேன். லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட எல்லை உராய் விசையை விட கைனடிக் ஃபிரிக்ஷன் அதாவது இயக்கவியல் உராய் விசை குறைவு. ஸோ என்ன நடக்கும், கூடிட்டு இருக்க போகுது. பிறகு என்ன நடக்க போகுதுன்னா எல்லை உராய் விசை வரும். ஸோ எல்லை உராய் விசை வந்த பிறகு இன்னும் நான் விசையை கொடுத்தா என்ன நடக்க போகுது, டக்குண்டு கைனடிக் ஃபிரிக்ஷனா மாறிடும், இயக்கவியல் உராய் விசையா மாறிடும். அதுக்கு பிறகு அது மாறாது, எவ்வளவு விசையை நான் கூட கொடுத்தாலும் மாறாது. ஸோ இந்த ஆன்சர் வரலாம் அப்படி பார்த்தா சி இல்லாட்டி டி. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இந்த கிராஃப் வந்து இவ்வாறு வளைஞ்சு வருது. ஸோ இதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து எப்படி, நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா தான் அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வரும். நிலையியல் உராய் விசை நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா தான் இருக்கு, நான் கொடுக்குற விசைக்கு. கட்டாயமா இதுவும் வளைஞ்சு வருதுன்னா இதுவும் என்ன இருக்கணும், வளைஞ்சுதான் வரணும். ஸோ டி தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ டி மாத்திரமும் இருக்கு, மற்றது பி டி மாத்திரம் இருக்கு. ஸோ இப்ப பி வருமா, ஸோ அதை பார்ப்போம். ஸோ இப்படி யோசிச்சு பாருங்க, இப்ப நான் அந்த எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன், நான் கொடுத்துட்டே இருக்கேன், கொடுத்து அதே மாதிரியான ஒரு ஒரு கன்ஸ்டன்டா கொடுத்துட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு கன்ஸ்டன்டா கொடுத்துட்டே இருக்கேன். ஆனா தற்செயலா அந்த பொருள் வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷனை அடையாட்டி, அதாவது எல்லை உராய் விசையை அடையாட்டி என்ன நடந்திருக்கு, எப்பயுமே அந்த பொருள் இல்ல நிலையியல் உராய் விசை தான் தொழிற்பட்டிருக்கும், அதாவது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் எப்பயும் தொழிற்பட்டிருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்பயுமே எங்களுக்கு தெரியும் என்னது, நாங்க எவ்வளவு விசை கொடுக்குறோமோ அதுலயே நிற்கும். ஸோ கட்டாயமா அதே மாதிரி கிராஃப் வரலாம். ஸோ எத்தனையாவது ஆன்சரும் வரலாம், பி ஆன்சரும் வரலாம். ஸோ இதுல என்ன நடந்திருக்கு, முக்கியமா மறக்க கூடாது என்னன்னா, தச்சல நிலையியல் உராய்வு விசை மட்டுமே தொழிற்பட்டுட்டும் இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒன்றுமே உங்களுக்கு தரவு தெரியல, இது வந்து இயங்க தொடங்கிட்டு ஒன்றுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த பொருள் ஓய்விலேயே இருந்திருக்கலாம். ஸோ ஓய்விலேயே இருந்துச்சுன்னா, ரெஸ்ட்லயே இருந்துச்சுன்னா என்னது, நிலையியல் உராய்வு விசை தொழிற்பட்டிருக்கும், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஸோ அப்படி நிலையியல் உராய்வு விசை தொழிற்பட்டிருந்தா என்ன நடந்திருக்கும், நாங்க கொடுக்குற அவ்வளவு விசையும் அதே அளவு சமனாக கூடி இருக்கும். ஸோ ஆன்சர் எத்தனையாவது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 4th ஆன்சராக இருக்க போகுது. ஸோ 3rd கொஸ்டினை பார்ப்போம். 720 km/h வேகத்துடன் இடையாக 1000 மீட்டர் உயரத்தில் பறக்கும் விமானம் ஒன்றிலிருந்து ஒரு குண்டு விழவிடப்படுகிறது. வழித்தடையை புறக்கணித்தால் அது நிலத்தை அடைய எடுக்கும் நேரம். இப்ப பாத்தீங்கன்னா 720 km/h இடையாக போகுது. 1000 மீட்டர் உயரத்துல இருந்து பறக்கும் விமானத்துல இருந்து குண்டை விட போறாங்க. இப்ப இதுல கேட்டிருக்கு என்னன்னா நிலத்தை அடைய எடுக்கிற நேரம். இப்ப எங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரியும், தொடர்ச்சியா நாங்க பிராக்டிஸும் பண்ணியிருக்கோம் என்னது, இதுல கேட்டதுக்கும் இந்த கிடைவக தந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்றால் நாங்க எந்த பக்கமா நாங்க இந்த இயக்க சமன்பாடை பயன்படுத்த போறோம், நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை நிலைக்குத்தா கீழ் நோக்கி தான் பயன்படுத்த போறோம். அதுலயும் அவங்க தந்திருக்காங்க எவ்வளவா இருக்க போதா, 1000 மீட்டர் உயரத்துல பறந்துட்டு இருக்கு. நிலைக்குத்தா கீழ் நோக்கி பயன்படுத்திங்கன்னா என்ன வரப்போகுது, s=ut + ½ தான் பாவிக்க போறேன். அதுலயும் கவனமா இருக்கணும் என்னது, ஆரம்ப வேகம் 0. ஏன்னா பெரும்பாலும் எல்லா வேகம் தெரியும், உயரம் தந்திருக்காங்க, ஆரம்ப வேகம் 0 தெரியும் நிலைக்குத்தாக. ஏன்னா நிலைக்குத்தான வேகம் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே மென்ஷன் பண்ணல. சோ நிலைக்குத்து வேகம் 0 ஆரம்பத்துல. புவியீர்ப்பு ஆர்முடல் தெரியும், ஏ தெரியும், டி கேட்டு இருக்கு. சோ இவ்வளத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாம், என்னது s=ut + ½ அதுக்கு பிறகு நீங்க அதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. என்னது எஸ்க்கு பதில் எவ்வளவு வரப்போகுது, 1000 வரப்போகுது. ஏன்னா 1000 மீட்டர் உயரத்துல நிற்கிறார். பிறகு ஆரம்ப வேகம் 0. சோ இதுல கவனமா இருக்கணும், மாறி போய் இந்த 720 போடுறது இல்ல. ஏன்னா 720 km/h என்னது கிடையா இருக்கிறது. ஆனா நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம், நிலைக்குத்தான் இடப்பெயர்ச்சிக்கு தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். கிடையா அவர் போயிருப்பார், அது எங்களுக்கு கேட்கல. கிடையா தான் அவர் போயிருப்பார், கிடையாவும் போயிருப்பார். சோ இவ்வாறான ஒரு ஷேப்ல தான் போயிருப்பார், இவ்வாறான ஒரு பாதையில. அதை பற்றி அவன் கேட்கல. அவன் கேட்டது என்னது, நிலைக்குத்தான் இடப்பெயர்ச்சி மட்டும் தான் கேட்டிருக்கான்.
அதை தான் தந்தும் இருக்காங்க. ஸோ சுருக்கிங்கன்னா என்ன விட போகுது, டிஎஸ்சி டு 14.15 செகண்டாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் முதல் 3 வினாக்களையும் பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்களில் மற்ற வினாக்களை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.